கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறோமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பய உணர்வோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி, பாவமான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறோமா? நீதியின் வழியிலே நடக்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுகிறார். அவர் காட்டிய வழியிலே நடக்கும்போது ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவர் காட்டுகிற வழியிலே நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நல்ல போதகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறோமா? அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? உண்மையின் வழியிலே நடக்கிறோமா? நீதியின் வழியிலே நடக்கிறோமா? உத்தமமாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும். நம்முடைய குடும்பங்களிலே பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் செய்கிற வேலைகளிலே கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது தேவையில்லாத செலவுக்கு போகிறதா? சத்ருவானவன் சாப்பிடுகிறானா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் தேவ சுத்தம் செய்கிறோமா? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். அவருடைய வழிகளிலே நடப்போம். அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம் செய்கிற வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், வர்த்திக பண்ணுவார். நம்முடைய குடும்பத்திலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்தவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். ரீபா கபரா ஷகரா கதுரி கரதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ரீபா ஹதரா ஷகரா கதுரி கரதரபலா. ரியாக்கோபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக தலை உயர்த்துகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. பிள்ளைகளுடைய பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அப்படியே வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இரவு நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அதிகாலையிலிருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.